நடிகை அனுஷ்கா சர்மா 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி இவங்களுடைய ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க. இந்த படத்துடைய டீசருக்கான அப்டேட்டுமே இப்ப கிடைச்சிருக்குது. எஸ், அதாவது அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு 22வது படம், அட்லி அவர்களுக்கு 6வது படம். சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த படத்துடைய ஷூட் இப்ப பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் மற்றும் இல்லாம ஜான்வி கபூர், மிருனால் தாக்கூர், ராஷ்மிகா மந்தானா இவங்க எல்லாருமே வந்து நடிக்கிறதாவும் ஒரு சில தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அதுல இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ராஷ்மிகா மந்தானா வந்து ஒரு நெகட்டிவான ரோல்ல நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி இவ்வளவு பெரிய ஹீரோயின்ஸ் லிஸ்ட் இருக்கும்போது இப்போ புதுசா இன்னொரு ஹீரோயினும் உள்ள ஆட் ஆன இருக்கிறாங்க. அதாவது ஒரு பாலிவுட் நடிகையும் இந்தியன் கிரிக்கெட் வீரரான விராட் கோலி அவருடைய மனைவியுமான அனுஷ்கா சர்மா அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ தகவல்கள் வெளியாயிட்டு இருக்குது. அனுஷ்கா சர்மா அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா படங்கள் பெரிய அளவு நடிக்கல. இன்னும் சொல்ல போனா 2018ல வந்து ஆனந்த் எல் ராய் அவருடைய டைரக்ஷன்ல ஷாருக் கான் அண்ட் கத்ரீனா கைஃப் இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெருசா அவங்க வந்து எந்த படத்துலயும் நடிக்கல. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு படத்துல வந்து கேமியோ ரோல்ல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2022ல தான் வந்து சக்கடா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. சக்கடா எக்ஸ்பிரஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இந்தியன் ஃபார்மர் கிரிக்கெட்டரான ஜுலான் கோஸ்வாமி அவருடைய பயோகிராஃபியை வந்து ஒரு படம் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த படத்துல வந்து ஜுலான் கோஸ்வாமி அவருடைய கேரக்டர்ல தான் அனுஷ்கா சர்மா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. படத்துடைய ஷூட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டிசம்பர் 2022லேயே படத்துடைய ஷூட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகல. இப்போ வரைக்குமே ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல தான் இருக்கு. அண்ட் மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க பெருசா எந்த படங்களையும் நடிக்கல. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டா ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கக்கூடிய படம் அப்படின்னா அது வந்து அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த படத்துல தான். இந்த படத்துடைய டீசர் பொறுத்த வரைக்கும் அடுத்த மாசம், அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி அல்லு அர்ஜுன் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அல்லு அர்ஜுன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படம் முடிச்சுட்டு அடுத்து அப்படியே லோகேஷ் கனகராஜ் அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ரீசெண்டா தான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. ஸோ அந்த படத்துடைய ஷூட் பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு பக்கம் அட்லி அவருடைய படத்துல பிஸியா இருக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் அவர்களுமே பாத்தீங்கன்னா இப்போ அருண் மாதேஸ்வரன் அவருடைய டைரக்ஷன்ல டிசி அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்கிறாரு. சொல்ல போனா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஹீரோவா அறிமுகமாகக்கூடிய படம் அது. ஸோ அந்த படத்துடைய வேலையெல்லாம் முடிக்கவும் இங்க அல்லு அர்ஜுன் அவர்கள் இந்த படத்துடைய வேலையை முடிக்கவும் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த அல்லு அர்ஜுன் அண்ட் லோகேஷ் கனகராஜ் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது மற்றபடி அப்டேட்ஸ் எல்லாம் எப்போ கொடுக்க போறாங்க, எப்போ ஷூட் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அல்லு அர்ஜுன் அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.